அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பராமரிப்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து அங்கு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து செல்வதால் பணிக்கு செல்வோர் கடும் அவதியடைந்திருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மேம்பால பராமரிப்பு பணிகளானது தொடர்ந்து வருவதால் மேம்பால பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு பக்கத்தில் மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் வாகனங்கள் அந்த இடத்தில் அணிவகுத்து நிற்கக்கூடிய நிலையில் பணிக்கு செல்வோர் கடும் அவதியை அடைந்து வருவதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல மீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன். மேம்பால பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லையா? இதற்குறித்தான அறிவிப்பு முன்னமே வழங்கப்பட்டதா? இந்த போக்குவரத்தை சரி செய்வதற்கு காவலர்கள் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. ராணிப்பேட்டை ஆற்காடு இடையிலான பாலாறு பாலத்தில் திடீர் போக்குவரத்து மாற்றத்தால் காலை நேரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதி. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் ஆமை போல் ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஆற்காடு ராணிப்பேட்டை ஆகிய இரு நகரங்களை இணைக்கும் பாலாறு பாலத்தில் திடீர் போக்குவரத்து மாற்றம் காரணமாக காலை நேரத்தில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் சிக்கி கனரக வாகனம் மற்றும் இருசக்கர வாகனம் அனைத்தும் ஆமை போல் ஊர்ந்து சென்றதால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் பணிக்கு செல்லும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகினர். ஆற்காட்டிலிருந்து ராணிப்பேட்டைக்கு செல்லும் புதிய பாலாறு பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ராணிப்பேட்டையை நோக்கி வரும் வாகனங்கள் எதிர்திசையில் செல்லும் பாலத்தை 2ஆக பிரித்து ஒரே பாலத்தில் செல்லும் வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் காலை நேரங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் தொழிற்சாலைக்கு செல்லும் பணிக்கு செல்லும் ஊழியர்கள் அதிக அளவில் இந்த வழியாக செல்கின்றனர். இந்த நேரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் சிறு குறு சாலை விபத்துக்கள் ஏற்படுகின்றன. மேலும் காலை நேரத்தில் ஆற்காடு நோக்கி இருசக்கரத்தில் சென்ற தாய் மகன் இந்த லேசான காயமடைந்தனர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஆமை போல் இந்த சாலையில் ஊர்ந்து சென்றன. இதனால் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் இந்த கல்லூரி மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த போக்குவரத்து பாதிப்பால் அவதிப்பட்டனர். மேலும் இந்த போக்குவரத்து மாற்றம் காரணமாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த மாற்றியதால் இந்த கடும் அவதிக்கு உள்ளாகி என்பது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, கள தகவல்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.